கடந்த 12 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் தங்களது கோரிக்கை நிறைவேறுமா என்று காத்து கிடக்கும் நிலையில் இதுவரையில் அரசு தரப்பிலிருந்தோ, குறிப்பாக சென்னை மாநகராட்சி மேயர், துணை முதல்வர், முதல்வர் என எந்த தரப்பிலிருந்தும் யாரும் தங்களை கண்டு கொள்ளாமல் பின்வாசல் வழியே அலுவலர்கள் அனைவரும் சென்று விடுவதாக தூய்மை பணியாளர்கள் வருத்தம் தெரிவித்திருக்கின்றனர். பல்வேறு கட்சி தலைவர்கள் போராட்ட களத்திற்கு வந்து தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் தூய்மை பணியாளர்களுடன் பனையூரில் நடிகர் விஜய் அவர்கள் சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தூய்மை பணியாளர் மற்றும் உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் கு பாரதியுடன் நமது நியூஸ் ஸ்கொயர் குழு கலந்துரையாடியது. இது பற்றிய தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், விஜய் அவர்களை சந்திச்சிருந்தீங்க. விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு உங்ககிட்ட? விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருக்கும். நாங்கள் போராட்ட காலம் வரைக்கும் நாங்கள் நீடிப்போம். போராட்டத்துக்கு சப்போர்ட் மட்டும் இல்லாமல் சட்ட உதவியும் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம். சார், இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்துறதுக்கான அரசு இந்த ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து காலி பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து காலி பண்ண வாய்ப்பு இருக்குங்களா? காலி பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் எந்த ரோடையும் நிறுத்தலை. இப்போ நீங்களாம் பேசுகிறீங்க, ஓரமாக வண்டி போயிட்டு இருக்குது, யாரையும் தடுக்கல, அமைதியான உட்காந்துருக்காங்க. இந்த கார்பரேஷனுக்காக உயிரை குத்து வேலை செஞ்சுருக்காங்க. கொரோனாவில் நோயை போய் ஜனங்க காப்பாற்றினாங்க. இவங்க தான் பணம் எல்லாம் வீட்டில் தானே இருந்தாங்க. அப்படி வீட்டில் போனவங்க அவங்க எங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள், ரோட்டில் இல்லையே. அப்போ இங்கேருந்து எதுக்கு கலையணும், எதுக்கு போனோம்? சார், கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால வேலையை விட்டு போகிற மாதிரி ஆகுது. அதில் கான்ட்ராக்டே இல்லையே. கான்ட்ராக்ட் தொழிலாளே அவங்க கிடையாது. இவங்களா சுய உதவி குழுன்னு சொல்லிக்கிட்டு அக்ரிமெண்ட் எதுவும் இல்லாமல், எந்த ஒப்பந்தமும் இல்லாமல் நேரடியாக சம்பளத்தை 2 பேருக்கு போட்டு 2 பேர் சம்பளத்தை பிரித்து போடுவாங்க. அவங்க அட்டண்டன்ஸில் இருந்து சேலரி கொடுக்குறதுலேருந்து கையெழுத்து போகிற எல்லாமே கார்பரேஷன் அதிகாரிகள் தான். எந்த ஒப்பந்த தொழிலாளியும் அவங்க இல்லை. இவங்களை ஒப்பந்த தொழிலாளி சொல்கிறதே பொய். ஏன் பணி நிரந்தரம் தேவையில்லாமல் அப்படியே நீட்டிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்தை, இந்த விவகாரத்தை? அவங்கள பொறுத்த வரைக்கும் உள்ள பணி நிரந்தரம் கொடுத்தா இவங்கெல்லாம் கார்பரேஷன் தொழிலாளியாக மாறிடுவாங்க. நாளைக்கு வாரிசு வேலை கேட்பாங்க, சம்பள வேலை கேட்பாங்க, மற்றது இருக்கும். இவங்கெல்லாம் தனியார் அம்சம் எதுவும் கேட்க முடியாது. இவங்களோட அடையாளத்தை அழிச்சிடலாம். தேர்தல் வாக்குறுதியாக திமுக கொடுத்துருந்தாங்க. அப்படி இருந்தும் அந்த வாக்குறுதியை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றாமல் இருக்காங்க. சார், எலெக்ஷன் சொல்கிறது தானே சார். நான் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், எல்லாம் செய்வேன், உங்களுக்கு எல்லாம் பண்ணுறோம். இப்போ அதை கேள்வி கேட்டால் தப்பாக தெரியுது அவங்களுக்கு. நாங்கள் ஒன்றும் இல்லை. அமைச்சரே என்ன சொல்கிறாருன்னா, சார் பாப்பா அப்படி வாக்குறுதி குத்துமா காட்டுங்கன்றது. அப்படின்னா திமுக தேர்தல் வாக்குறுதி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 153 10 வருஷம் பணி செஞ்சால் பணி எந்திரம் கொடுக்கணும் வாக்குறுதி. 285 தூய்மை பணியாளருடைய பணி நியமனம், சம்பள உயர்வு வாக்குறுதி நிறைவேற்றப்படும். 2 இருக்கு. அவரு இவங்களுக்கு கொடுத்த கடிதமே இருக்கு. 19/2021 கடிதமே இருக்கு. இவங்களை எல்லாம் பணி நிரந்தரப்படுத்தணும். இவங்க தான் கொரோனாவில் வேலை செஞ்சாங்க. 80% ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க சொன்னதே இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ அவங்களுக்கு என்னன்னா, குப்பை அள்ளுறவங்க தானே, குப்பை அள்ளுறவங்க அருந்ததி ஆதி திராவிட மக்கள் பெண்கள் தானே, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற நினப்பில் இருந்தால் அவங்க அணுகிறாங்க. சார், சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை ஸ்டாலின் அவர்கள் பல இடங்களில் பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட அரசு இவங்களை எல்லாரையும் தவிர்க்கிறாங்களான்னு பாக்குறீங்களா? குப்பையை விசுற மாதிரி கான்ட்ராக்ட் அனுப்பலாம் உட்கார வச்சிருக்காங்க. இது தெரியல அவங்க சமூக நீதி, சமத்துவம் என்ன, சமூக நீதி என்ன, மாடல் ஆட்சி என்ன, விடிய எல்லாருக்குமான அரசு, திராவிட மாடல் அரசு, எல்லாரும் நல்ல உதாரணம் இருக்காங்க. இதை இவங்களை காட்டுறதோட நல்ல உதாரணம் எதுவும் இல்லை. சரி, இவ்வளவு நாளா ஒரு ஜனநாயக முறைப்படி இந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இங்க இருந்து எவிக் பண்ணா இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எங்க இருந்தாலும் போராடும், எங்க இருந்தாலும் இங்க வருவோம். ஏன்னா சுதந்திர தினம் வருது. எங்க இருந்தாலும் வருவோம், எங்க இருந்தாலும் போராடுவோம். நீங்கள் திமுகவுடைய தொழிற்சங்கம் LPF ஜூலை 9 பொதுத்துறை நிறுவனம் தனியார் கூடக்கூடாதுன்னு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு. நாங்களும் அதான் சொல்கிறோம். பொதுத்துறையே தனியார் கூடாதீங்கன்ற, கார்பரேஷன் பொதுத்துறை தனியார் கூடாதீங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக கேட்கறத நான் உங்ககிட்டையும் கேட்குறோம். சார், விஜய் அவர்கள் நேரடியாக இங்கே போராட்ட காலத்திலே எல்லாரையும் பார்க்கலாம் இல்லையா? ஏன் பனையூரில் சந்திக்கணும்? விஜய் இங்கே வர்றாரு சொன்னால் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முண்டி எடுக்கிறதுக்கு நிற்பாங்க. இங்கே இருக்கிற தகவல் நிறைய பேர் வந்துடும். அவர் போராட்டத்தில் அப்படி தான் ஆகுது. இப்போ நாங்கள் அமைதியான முறையில் கஷ்டப்பட்டு பல வழியோடு இங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அவங்க இங்கே வர்றான்னு கேட்டாங்க, நாங்கள் வேணான்னு சொன்னோம். வேண்டாம், நீங்கள் வர்றதுனால இங்கே போக்குவரத்துக்கு இடையூறாகி இந்த போராட்டம் நடத்த முடியாமல் போயிடுன்ற கவலையிலேருந்து நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம். எங்களுக்கு தினைக்கும் போராட்டம் நடத்தணும். எங்களுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர் மாதிரி தான் அவருக்கு நாங்கள் பார்க்குறோம். முதல்வர் அவர்கள் ஏற்கனவே தூய்மை பணியாளர்களோட உட்காந்து உணவு அருந்தி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தது. முதல்வர் அவர்கள் இன்னும் ஏன் சந்திக்கலன்னு நினைக்கிறீங்க? அது விளம்பரத்துக்காக பண்ணாதீங்க. இது விளம்பரம், இது அசிங்கம். அப்படி நீ பண்ணுறீங்கன்னா அது சாதி ஆதிக்கம் தீண்டாம கீழே வரும்னு நாங்கள் சொல்கிறோம். இதை பண்ணா நீ சாப்பிட்டியா அதோட போயிடுங்க, டீ குடிச்சிங்களா போயிடுங்க. அப்படி இருந்தால் தான் அது நியாயமானது. இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் வேணாம் சார். அவங்க டீ குடிச்சாங்க, அவங்களுக்கு வேலை கொடுத்தா போதும்.
கார்பரேஷன்லேருந்து வேலையை எடுக்காமல் இருந்தால் போதும். விஜய் அவர்களை சந்திச்சிருந்தீங்க, விஜய் என்ன சொன்னார்? நாங்கள் எங்கள் கருத்துக்களை சொன்னோம், எங்கள் குறைகளை சொன்னோம், எங்கள் பண்ண நிரந்தரம் மு.க. ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை சொன்னோம். எங்களுக்கு ஆதரவு கேட்டு தான் போனோம். அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் இங்கே வரதா இருந்தார். நாங்கள் தான் வந்து பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நிறைய ஆம்புலன்ஸ் போகுது, அதனால் பொதுமக்களுக்கு நம்ம அறக்கரை போராட்டம் நடத்திக்கின்னு இருக்கோம். அமைதியான போராட்டத்தை நடத்திருக்கோம். இந்த போராட்டத்துக்கு கலைக்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு அவர் வரேன்னு சொன்னதுக்கு தடுத்துட்டு நாங்களா போய் அவங்கள சந்தித்து எங்கள் குறைகளையும் எங்களுடைய என்ன தீர்மானம் வச்சுருக்கோம், எங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ விஜய் அவர்கள் வந்து குறிப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாரா? அதாவது இந்த போராட்டத்துக்கு முக்கியமாக அவருடைய பணி என்னவா இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே திமுக அரசு வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி உங்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும் உங்கள் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி திமுக அரசு வந்து வந்ததுக்கப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் பண்ணல. அரசியல எதுவுமே பேசலை. உங்களுக்கு ஆதரவுக்கு என்றைக்குமே நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் எதுக்கு இருந்தாலும் நாங்கள் உங்கள் பின்னாடி நிற்போம். உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் என்றைக்குமே வருவோம். அவர் அரசியலெல்லாம் பேசலாம். வேற ஏதேனும் நிகழ்வுகள் இருந்ததா அங்கே விஜயோடைய அலுவலகத்தில்? ஒவ்வொருத்தங்கிட்டையும் பேசினாரு, ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒரு நண்பனாவும் ஒரு தோழனாவும் அன்பா பரிமாறினாரு, ஒரு அன்பா பேசினாரு. 12வது நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க, அரசு இது வரைக்கும் செவி சாய்க்கலன்னு நினைக்கிறீங்களா? சாய்க்கல. அவங்க சொன்னது என்னன்னா தனியார் மையத்துக்கு போ. நாங்கள் தனியாரத்தை எதிர்த்து போராடி இருக்கோம். நாங்கள் தனியாரை எதிர்த்து தான் 12 நாளாக உட்கார்ந்துருக்கோம். அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கோயிலுக்கு தான் அமைச்சர், அவர் எங்களுக்கு கிடையாது. அமைச்சர் அவர் எங்களுக்கு கிடையாது. துறை சார்ந்த அமைச்சர் வந்து கே.என். அவர்கள், கே.என். நேரு அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து பேசணும். இவரை தலையிட்டு அவரையும் வர விடாம இவரு தலையிட்டு பேசிட்டே இருக்காரு. இது எதுக்கு இவர் வந்து பேசுறாருன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதுதான் எங்க வாழ்வாதாரம், இதுதான் எங்களுக்கு சாப்பாடு, இதுதான் எங்க சாப்பாடு போடுதுன்னு நாங்க இந்த விரும்பி வேலைக்கு வந்திருக்கோம். 15 வருஷமா கஷ்டப்பட்ட எங்களை சாதாரணமா கான்ட்ராக்டுக்குள்ள போங்கன்னு சொல்லி குப்பையில போடுறீங்களே. ஒரு சென்னை பெண்களை நீங்க குப்பையில போட்டு இந்த மாதிரி பிளாட்பாரத்துல போராட விடுறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா தெரியல? சொல்லுங்க. அப்ப எதுக்கு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பணி நிரந்தரம் இல்லாத அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை. 6 மாசம் இருக்கு, என்ன வேணாலும் மாற்றம் வரலாம். அது யோசிச்சுட்டு சென்னை மக்களோட மக்களா இருங்க. நீங்க வந்து அரசாங்கத்துக்கு எதிர போவீங்க, கான்ட்ராக்டுக்காரனுக்கு துணை போவாதீங்க. ஒப்பந்த அடிப்படையில் தான் பல்வேறு தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல, பல்வேறு துறைகளில் ஒப்பந்த தொழிலாளர் தான் நியமனம் செய்யப்படுகிறார்கள். தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அனைத்து இடங்களிலும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனப்படுகிறது. அது அவர்களை மிக கடுமையாக பாதிக்கும். தொழிலாளர்கள் நலன் கடுமையாக பாதிக்கப்படும். ஆகவே இந்த கான்ட்ராக்ட் முறையை ரத்து செய்ய வேண்டும். அவர்களை நிரந்தரமாக வேலையில் அமர்த்திக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். எந்த துறையிலையும் தனியார் மயம் கூடாது. சார், கூட்டணி கட்சியோட அழுத்தத்தை வந்து திமுக அரசு புறந்தள்ளுதா? கூட்டணி கட்சிகளோட அழுத்தத்தை திமுக அரசு புறந்தள்ளுதா? திமுக அரசு புறந்தள்ளுதான்னு கேக்குறேன். எனக்கு அப்படி தெரியல, உங்களுக்கு அப்படி தெரியுதா? டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இந்த விவகாரத்தை ரொம்ப மெத்தனமா டீல் பண்றாங்களா, மக்களை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரீட் பண்றாங்களா? இல்ல, ஆக்சுவலா மெத்தனம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, தொல்லை கொடுக்குறாங்க. அது ரொம்ப தப்பு. இது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். மெத்தனம் இல்ல ஸ்லோவா இருக்காங்க இல்ல 12 நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா பயங்கரமான ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். அதுவும் வாசல்லே போராட்டம் பண்றாங்க, இன்னும் யாரும் வந்து பார்க்கல. நேரு தானே மினிஸ்டர், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ எல்லாம் நேரு வேணும்னு கேட்குறாங்க. யாரும் ஒன்றும் படிப்பறிவு இல்லாதவங்களாம் கிடையாது, எல்லாம் நல்லா அறிவா இருக்காங்க. டே 1ல இருந்து நேரு நேரு நேருன்னு கேட்குறாங்க. நேரு இங்கே தானே வரணும், இதானே நேரோட ஆஃபீஸு. நேரு வரலையே. அப்போ எல்லாருமே கேட்பாங்கல்ல, நேரு இங்க, மேரி ஏன் பேசல, ஏன் நைட்டு 12 மணிக்கு ரகசியமா பேசுறீங்க இருட்டில்? எல்லாரையும் பகல்ல கூப்பிட்டு வச்சு பேசலாம்ல, எல்லாம் ரெடியா தானே இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சி இருக்கு இந்த மக்கள் மேல. போராட்டம் மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. போராடின உடனே அவங்களுக்கு அவங்க ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. எங்களை இவ்வளவு பெருசா விளம்பரம் பாட்டி விளம்பர வார்டுல அரசு கொண்டு வந்திருக்கோம். இந்த நேரத்துல நீங்க அதை அவமானப்படுத்துறீங்களா எல்லா ஜனங்க முன்னாடியும்? இல்ல, அதான் உங்களுக்கு தாங்க முடியல. இல்ல, எல்லாருக்குமான அரசு, சமூக நீதிக்கான அரசு, எல்லாருக்குமே சமூக நீதி நாங்க கொண்டு போய் நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் முதல்வர். இல்ல, தொழிலாளர்களுக்கான அரசும் கிடையாது, SC/ST அரசும் கிடையாது. ஏன்னா SC/ST இப்பதான் சொன்ன பேக்லாக் வேகன்சி 50% மேல இருக்கு. SC/ST பேக்லாக்
வேகன்சி ஃபில் பண்ணல. இவங்களுக்கு வேலை கொடுத்தாலே அந்த வேலை கொஞ்சம் ஃபில் ஆகும்ல, ஏன் நீங்க அதை செய்ய மாட்டீங்க? அப்புறம் சமூக நீதி இடஒதுக்கீடுன்றீங்க, எல்லாத்தையும் பிரைவேட் ஆக்கிட்டீங்க. நான் கவர்மெண்ட் வேலைக்கு எடுத்து தானே வந்தேன், கார்பரேஷன் கிட்ட தானே வேலை செய்ய வந்தேன். நான் ஆந்திரால இருந்து ராம்கி வருவான், இல்ல நீல் மெட்டல் வருவான், ஓனிக்ஸ் வருவான், சிங்கப்பூர்ல இருந்து வேலைக்கு செய்யல. தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வரும்ல. ஒரு கவர்மெண்ட் ஜாபோட உத்தரவாதம்னு ஒண்ணு இருக்குல்ல. தூய்மை பணியாளர்கள் அதெல்லாம் நீ பேர் வச்சே சோறு வச்சியாண்டா. தூய்மை பணியாளர் பேர் வைக்க கூடாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு நீ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வேலை கொடுக்கணும், ஒழுங்கான யூனிஃபார்ம் கொடுக்கணும். இப்ப கூட இவ்வளவு நாள் வேலை இருந்தாங்கல்ல, அவங்களுக்கான யூனிஃபார்ம் 5 பேருக்கு யூனிஃபார்ம் கொடுப்பான். யாருக்கும் முழுசா யூனிஃபார்ம் கொடுக்கறது இல்ல. கிளவுஸ் கிடையாது, இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்க இன்ஜெக்ஷன் போட்டுருந்தா அதை நிறுத்தி 3-4 வருஷம் ஆயிடுச்சு. கோவிட்ல இருந்து நிறுத்திட்டான். அப்புறம் கம் பூட்ஸ் கொடுக்கறது இல்ல, மாத்திரை எதுவும் கொடுக்கறது இல்ல, எந்த டெஸ்ட் எடுக்கிறது இல்ல, எதுவும் பண்றது இல்ல. அவங்க எல்லாமே ஹசார்டஸ் ஒர்க் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப உயிருக்கே சேதாரம் கொண்டு வர மாதிரி வேலையில இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீ வந்து அவங்க அங்க போட்டோம் நல்லா இருக்கட்டும் சொல்றது உன் வேலை கிடையாது. இது மக்களோட வரி பணம். இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷம் மட்டும் 10,000 கோடி அவங்களோட பட்ஜெட் சொல்றாங்க. அது மக்களோட வரி பணம், மக்களோட காசு தானே. அப்ப அதையே எனக்கு சப்ளிமெண்ட் கொடுக்க மாட்டேன், அதை தூக்கி நீ ராம்கே கொடுப்பியா? அப்ப அவங்களுக்கு என்ன வேணும்? நான் தான் உனக்கு ஓட்டு போட்டேன். சென்னை உங்கள் கோட்டை, சென்னை தான் எங்களை ஓட்டு போடுது. டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கீங்க, ஏடிஎம்கே ஜெயிச்சா சரித்திரமே இல்ல, டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது டிஎம்கேக்கு தானே நீ செய்யணும். அப்போ எங்களை ஏமாத்தி இருக்க நீ. உடன்பிறப்பே நீ ஏமாத்தி இருக்க. ஆனா உனக்கு உடன்பிறப்பு நான் இல்ல, ஆந்திரால இருந்து வந்தவன் தான். கரெக்டா? நான் உடன்பிறப்புனா எனக்கு வேலை போட்டு கொடுத்து, எனக்கு பென்ஷன் கொடுத்து, டிஎம்கே கவர்மெண்ட்ல பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரனாங்களா? பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரல. எல்லாரையும் இதுவாக்குவேன், பெர்மனன்ட் ஆக்குவானோ, பெர்மனன்ட் ஆக்கல. அப்ப நீ என்னதான் பண்ற? புரோக்கர் வேலை தான். புரோக்கர் வேலை என்ன தெரியுமா? ஒரு ஜாப் எடுத்து இன்னொரு பிரைவேட் கம்பெனி கொடுத்து கமிஷன் வாங்குது, அது ஒரு புரோக்கர் வேலை. அந்த வேலை எதுக்கு நீங்க செய்றீங்க? அப்ப ஒரு மாநகராட்சி மேயர்னா நீ என்ன பண்ணணும்? இங்க இருக்க எல்லா ஜாபும் நிரந்தரம் கொடுக்கணும், அவங்க கையில அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மலமல்ற இந்த வேலையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கம்மி பண்ணி ஆட்டோமேட் பண்ணி உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு சூழ்நிலை நீ கொடுத்துருக்கணும். ஆனா நீ அதை செய்யல. அப்போ நம்ம உங்களை கேள்வி கேட்கதான் செய்வோம். இன்னொரு தலித் மக்களை வந்து இந்த வேலைகள்ல எல்லாமே துரத்துறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தலித் மேயரையே போட்டுக்கலாம். அப்ப ஜனங்க கேள்வி கேட்டா நாங்க சொல்லிப்போம்ல. ஒருத்தருக்கு வேலை கொடுத்துட்டு 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் இங்க இருந்து துரத்துறது, அவ எவ்வளவு ஒரு ஈக்குவேஷன் போட்டிருக்காங்க. So DMK government is anti people government. இப்படி பிஜேபி ஆன்டி பீப்புள்னு சொல்றோமோ, டிஎம்கே இஸ் ஆல்சோ ஆன்டி பீப்புள். நீ பிஜேபி கார்ப்பரேட் கைக்கூலின்னு சொல்ற, நீ அதே கார்ப்பரேட் கைக்கூலியா தானே இருக்க.